Welcome to Headlight Cricket. BCCI அணி தனது டே ஃபைனலில் முதல் இன்னிங்ஸை தொடங்கியுள்ளது. தன் அணிக்கான உதவியாரை வீச வந்துள்ளார் கோவிந்தன் அவர்கள். முதல் ஷாட், அருமையான ஷாட், ஸ்ட்ரைட் திசையில் 6 ரன்கள். மீண்டும் ஒரு அருமையான ஷாட், ஸ்ட்ரைட் திசையில் 6 ரன்கள். மீண்டும் ஒரு அருமையான ஷாட், ஸ்ட்ரைட் திசையில் 6 ரன்கள். அதிகமாக வீசிய காரணத்தினால் நோ பால் என்ற முறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இது ஃப்ரீ ஹிட் பால். கடந்த 3 பந்துகளில் 3 சிக்ஸ்களை அடித்து அதிரடி காட்டிய விக்னேஷ் அவர்களின் கமிட்டியின் சார்பாக வாழ்த்துக்கள். இது ஃப்ரீ ஹிட் பந்து. மீண்டும் ஒரு அருமையான ஷாட், 6 ரன்கள். 4 பந்துகளில் 4 சிக்ஸ்களை அடித்துள்ளார் விக்னேஷ் அவர்கள். மீண்டும் அதிகமாக வீசிய காரணத்தினால் நோ பால், ஃப்ரீ ஹிட் என்ற முறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் ஒரு அருமையான ஷாட், ஓடி இருக்க வேண்டிய கட்டாயம். 2 ரன்கள் மட்டும். இந்த ஓவரின் கடைசி பந்து 2. மீண்டும் ஒரு அருமையான ஷாட், பவுண்டரி. முதல் ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 32 ரன்கள். விக்னேஷ் மிகச் சிறப்பான தொடக்கத்தை தொடங்கியுள்ளார். அவருக்கு ஹெட்லைட் கிரிக்கெட்டின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அகலப்பந்து. மீண்டும் ஒரு அகலப்பந்து. மீண்டும் ஒரு அருமையான பந்து, ஓடி இருக்க வேண்டிய கட்டாயம். மிகச்சிறந்த ரன் அவுட் என்ற முறையில் வெளியேறுகிறார் விக்னேஷ். நிதிஷ் அவர்கள், பொன்னுச்சாமி அவர்கள் இந்த ஆட்டத்தில் மிகச்சிறந்த தொடக்கத்தை வெளிப்படுத்தியிருந்த விக்னேஷ் அவர்கள் களத்தில் உள்ளார். இவர் கடந்த ஓவரில் 30 ரன்கள். மீண்டும் ஒரு அகலப்பந்து. மீண்டும் ஒரு அருமையான ஷாட், மேற்கூரையில் பட்ட காரணத்தினால் பவுண்டரி. நோ பால் மற்றும் அதிகமாக வீசிய பந்த காரணத்தினால் நோ பால் என்ற முறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இது ஃப்ரீ ஹிட் பந்து. ஃப்ரீ ஹிட் பந்து என்பதால் நாட் அவுட். இவர் சந்தித்த பந்துகளில் இதுவே முதல் டாட் பால். மீண்டும் ஒரு கேட்ச், மிகச்சிறந்த கேட்ச். மிகச்சிறந்த பந்து. கடைசி 2 பந்துகள். மிகச்சிறந்த பந்து, டாட் பால். மிகச்சிறந்த பந்து. 2 ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 41 ரன்கள். அருமையான ஷாட், லெக் திசையில் 2 ரன்கள். அருமையான ஷாட், லெக் திசையில் 2 ரன்கள். அருமையான ஷாட், சைட் திசையில் 6 ரன்கள். இந்த பந்துகளில் அணி எண்ணிக்கை 51. மேற்கூரையில் பட்ட காரணத்தினால் ஓடி இருக்க வேண்டிய ரன்கள் 1 ரன்கள் மட்டும். இந்த ஓவரின் கடைசி 2 பந்துகள். அருமையான ஷாட், 4 ரன்கள். அதிவேகமாக வீசிய காரணத்தினால் ஃப்ரீ ஹிட் என்ற முறை அறிவிக்கப்பட்டுள்ளது. BCCI அணி இதுவரை 2.4 பந்துகளில் 57 ரன்களை எடுத்துள்ளார்கள். மீண்டும் ஒரு அருமையான ஷாட், ஸ்ட்ரைட் திசையில் மேற்கூரையில் பட்ட காரணத்தினால் ஓடி இருக்க வேண்டிய கட்டாயம். 1 ரன்கள் மட்டும்.
லெக் திசையில் அடிக்கப்பட்டது. அருமையான ஷாட், 2 ரன்கள். 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 60 ரன்கள். அருமையான பந்து, ஒரு அருமையாக அடிக்கப்பட்ட பந்து லெக் திசையில் 2 ரன்கள். மீண்டும் ஒரு அருமையான ஷாட், ஆஃப் திசையில் 2 ரன்கள். அருமையான பந்து ஸ்டேட் திசையில் 1 ரன்கள் மட்டும். அருமையான ஷாட், ஸ்டேட் திசையில் 6 ரன்கள். மிகச்சிறந்த பந்து. மேற்கூறியில் பட்ட காரணத்தினால் இருக்க வேண்டிய கட்டம் 1 ரன்கள் மட்டும். ஒரு ரன்கள் மட்டும். அருமையான ஷாட், லெக் திசையில் 2 ரன்கள். மீண்டும் ஒரு அருமையான ஷாட், ஸ்டேட் திசையில் 1 ரன்கள் மட்டும். அருமையான பந்து, 1 ரன்கள் மட்டும். இந்த ஓவரின் கடைசி 2 பந்துகள். ஸ்டேட் திசையில் அடிக்கப்பட்ட பந்து, ஒரு மிகச்சிறந்த தடுப்பு. இந்த ஓவரின் கடைசி பந்து. அருமையான ஷாட், ஸ்டேட் திசையில் 1 ரன்கள் மட்டும். 5 ஓவர் முடிவின் அணியின் எண்ணிக்கை 80 ரன்கள். அருமையான பந்து, 1 ரன்கள் மட்டும். அருமையான பந்து. மிகச்சிறந்த ஷாட், திசையில் 6 ரன்கள். மீண்டும் ஒரு ஷாட், ஆஃப் திசையில் 2 ரன்கள். மீண்டும் ஒரு அருமையான ஷாட், ஆஃப் திசையில் 2 ரன்கள். இந்த ஓவரின் கடைசி பந்து. மீண்டும் ஒரு அருமையான ஷாட், ஸ்ட்ரைட் திசையில் 6 ரன்கள். 6 ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 99. அணிக்கான அடுத்த ஓவரை சென்றுள்ளார் வல்லரசு அவர்கள். அகலப்பந்து தனக்கான 2வது ஓவரையும் தனது அணிக்கான 7வது ஓவரையும் வீச வந்துள்ளார். இதுவரை ஐசிசி அணி 100 ரன்களை பூர்த்தி செய்துள்ளது. மிகச்சிறந்த ஷாட், ஸ்ட்ரைட் திசையில் 1 ரன்கள் மட்டும். ஒரு மிகச்சிறந்த ரன் அவுட். ஆட்டம் இழந்து வெளியேறுகிறார் பொன்னுச்சாமி அவர்கள். அருமையான ஷாட், லெக் திசையில் 2 ரன்கள். மீண்டும் ஒரு அருமையான ஷாட், லெக் திசையில் 2 ரன்கள். ஆனந்த் இதுவரை தனது அணிக்காக 45 ரன்களை எடுத்துள்ளார் வெறும் 19 ரன்களில். மீண்டும் ஒரு அருமையான ஷாட், ஓடி இருக்க வேண்டிய கட்டாயம். ரன்கள் எதுவுமில்லை. இந்த ஓவரின் கடைசி 2 பந்துகள். சந்தித்த 20 பந்துகளில் 45 ரன்கள் எடுத்துள்ளார். அதில் 3 ஆறுகள் மட்டும். லெக் திசையில் அடிக்கப்பட்ட பந்து 2 ரன்கள். இந்த ஓவரின் கடைசி பால்.
அருமையான ஷாட் திசையில் 6 ரன்கள். ஆனந்த் அணி தற்போது 22 பந்துகள் 53 ரன்கள் எடுத்து அரசகத்தை பூர்த்தி செய்துள்ளார். சபரி அவர்கள் மேற்கொள்ளப்பட்ட காரணத்தினால் ஓடியிருக்க இந்த கட்டாயம். அருமையான ஷாட் திசையில் 2 ரன்கள். ஆனந்த் இதுவரை 55 ரன்களை எடுத்துள்ளார் வெறும் 23 பந்துகளில். மீண்டும் ஒரு அருமையான ஷாட் திசையில் 6 ரன்கள். கடைசி 3 பந்துகள். மீண்டும் ஒரு அருமையான ஷாட் திசையில் 6 ரன்கள். மேற்கொள்ளப்பட்ட காரணத்தினால் ஓடிவிட வேண்டிய கட்டாயம். ரன்கள் எதுவுமில்லை. முதல் இன்னிங்ஸின் கடைசி பந்து. இந்த டே பைனலில் முதல் இன்னிங்ஸின் கடைசி பந்து. மீண்டும் ஒரு அருமையான ஷாட் திசையில் 4 ரன்கள். மிகச்சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்திய ஆனந்த் அவர்களுக்கு ஹெட்லைட் கிரிக்கெட்டின் சார்பாக வாழ்த்துக்கள். 27 பந்துகளில் 71 ரன்களை எடுத்துள்ளார். அதில் 6 சிக்ஸ்களும் ஒரு பவுண்டரிகளும் அடங்கும். டீம் ஸ்கோர் 131. 8 ஓவர் முடிவில் ஸ்பார்டன்ஸ் அணிக்கு 132 ரன்கள் இலக்காக அறிவிக்கப்பட்டுள்ளது. 8 ஓவர் முடிவில் ஒவ்வொரு ஓவருக்கும் தலா 16.5 ரன்கள் தேவை. இரண்டாவது இன்னிங்ஸின் முதல் பந்து மிகச்சிறந்த பந்து. 1 ரன்கள் மட்டும். அருமையான பந்து. டாட் பால். அகல பந்து. மீண்டும் ஒரு அருமையான பந்து ஸ்ட்ரைட் திசையில் 1 ரன்கள் மட்டும். கடைசி 3 பந்துகள். அருமையான ஷாட் ஆஃப் திசையில் 2 ரன்கள். தெரியுங்களா? முதல் ஓவரின் கடைசி 2 பந்துகள். மேற்கொள்ளப்பட்ட காரணத்தினால் ஒரு எடுக்க வேண்டிய கட்டாயம். 1 ரன்கள். மிகச்சிறந்த ரன் அவுட். கண்ணன் தனது விக்கெட்டை இருந்து வெளியேறுகிறார். அடுத்து களமிறங்கும் மட்டை வீச்சாளரின் பெயர் சபரி அவர்கள். அருமையான கேட்ச். இந்த ஓவரை மிகச்சிறப்பாக வீசிய மோகன் அவர்களுக்கு கபடியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அருமையான பந்து. டாட் பால். அருமையான ஷாட் ஸ்ட்ரைட் திசையில் 1 ரன்கள் மட்டும். இரண்டாவது ஓவர் 3வது பந்து. அருமையான ஷாட் ஸ்ட்ரைட் திசையில் 6 ரன்கள். அகலப்பந்து. அருமையான பந்து ஸ்ட்ரைட் திசையில் ஓடி எடுக்க வேண்டிய கட்டாயம். 1 ரன்கள் மட்டும். மிகச்சிறந்த பந்து. போல்ட் என்ற முறையில் வெளியேறுகிறார் சபரி அவர்கள். அருமையான பந்து லெக் திசையில் அடிக்கப்பட்டு 2 ரன்கள். 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 16. 3 விக்கெட் இழப்பிற்கு. அருமையான பந்து. டாட் பால். அகலப்பந்து. அருமையான பந்து. கேட்ச் மிஸ் செய்யப்பட்டுள்ளது. மீண்டும் அருமையான பந்து.
மீண்டும் ஒரு அருமையான பந்து. இதுவரை இந்த ஓவரின் கடைசி போல். மிகச்சிறந்த பந்து, ஒரு ரன்கள் மட்டும். 3 ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 18 ரன்கள். அற்புதமாக வீசப்பட்ட பந்து மேற்கூரையில் பட்டு ஓடி எடுக்க வேண்டிய கட்டாயத்திற்குள்ளாகப்பட்டு ஒரு ரன்னை மட்டும் பெற்று தந்திருக்கிறது. மிகச் சிறப்பாக வீசப்பட்ட பந்து டாட் பாலாக மாறி இருக்கிறது. மீண்டும் ஒரு அற்புதமான பந்து டாட் பாலாக மாறி இருக்கிறது. புல்டாஸ் முறையில் வீசப்பட்ட பந்து ஒரு ரன்னை மட்டும் பெற்று தந்திருக்கிறது ஸ்பாட்டன் அணிக்கு. இந்த ஓவரின் இறுதி பந்து மிகச்சிறப்பாக அடிக்கப்பட்ட அடி எல்லைக்கோட்டில் தடுக்கப்பட்டு ஒரு ரன்னை மட்டும் பெறும் வாய்ப்பு. ரன் அவுட்டிற்கான முயற்சி தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு ரன் முடிவில் அணியின் எண்ணிக்கை 4 ஓவர் முடிவில் 22, 3 விக்கெட் இழப்பிற்கு. அற்புதமாக அடிக்கப்பட்ட அடி மேற்கூரையில் பட்டு ஓடி இருக்க வேண்டிய கட்டாயம், ஒரு ரன் மட்டும். இது உருண்டு வந்த காரணத்தினால் கணக்கில் கொள்ளப்பட மாட்டாது. மிகச்சிறப்பாக அடிக்கப்பட்ட லெக் சைட் திசையில் 2 ரன்களை பெற்று தந்திருக்கிறது வெற்றி அவர்களுக்கு. மிகச் சிறப்பாக வீசப்பட்ட பந்து டாட் பாலாக மாறி இருக்கிறது. மீண்டும் ஒரு அற்புதமான பந்து டாட் பாலாக மாறி இருக்கிறது. அற்புதமாக அடிக்கப்பட்ட அடி நேராக 6ஆக மாறி இருக்கிறது வெற்றியின் மட்டையில் இருந்து. இந்த ஓவரின் இறுதி பந்து மீண்டும் ஒரு அற்புதமான அடி 6ஆக மாறி இருக்கிறது. 5 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 37, 3 விக்கெட் இழப்பிற்கு. 3 ஓவர்களில் 95 ரன்கள் தேவை என்ற இக்கட்டான சூழ்நிலையில் ஸ்பாட்டன்ஸ் அணியினர் ஆடி வருகிறார்கள். வேகம் காரணமாக நோபால் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நோபால் பந்து ஒரு ரன்னை அணிக்காக பெற்று தந்திருக்கிறது. இந்த பந்து ஃப்ரீ ஹிட் பந்து, எதிர்கொள்வது வெற்றி அவர்கள். ஃப்ரீ ஹிட் பந்து 6ஆக மாறி இருக்கிறது. 6 ரன்களை பெற்று தந்திருக்கிறது இந்த ஃப்ரீ ஹிட் பந்து. அற்புதமான பந்து, ரன் அவுட்டிற்கான வாய்ப்பு தவறவிடப்பட்டிருக்கிறது. ஒரு ரன்னை பெற்று தந்திருக்கிறது அந்த பந்து. அகலப்பந்தாக வீசப்பட்டிருக்கிறது. மேற்கூரையில் பட்டு ஓடி எடுக்க வேண்டிய கட்டாயம், ஒரு ரன் மட்டும் பெரும் வாய்ப்பு. மிகச் சிறப்பாக வீசப்பட்ட பந்து கேட்ச் அவுட் முறையில் வெற்றி அவர்கள் வெளியேற்றப்படுகிறார். மிகச் சிறப்பான பந்து வீச்சு, அற்புதமாக அடிக்கப்பட்ட அடி 2 ரன்களை பெற்று தந்திருக்கிறது வல்லரசு அவர்களுக்கு. அணியின் எண்ணிக்கை தற்போது 50. மிகச் சிறப்பாக வீசப்பட்ட பந்து டாட் பாலாக முடிந்திருக்கிறது. முதல் 6 ஓவர்கள் முடிவில் அணியின் எண்ணிக்கை 50, 4 விக்கெட் இழப்பிற்கு. மேற்கூரையில் பட்டு ஓடி எடுக்க வேண்டிய கட்டாயம், ஒரு ரன் மட்டும். அற்புதமாக வீசப்பட்ட பந்து டாட் பாலாக மாறி இருக்கிறது. மீண்டும் ஒரு அற்புதமான பந்து டாட் பாலாக மாறி இருக்கிறது.
மீண்டும் ஒரு அற்புதமான பந்து, ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு தவறவிடப்பட்டிருக்கிறது. ஒரு ரன்னை பெற்று தந்திருக்கிறது அந்த பந்து. இந்த ஓவரின் இறுதி 2 பந்துகள் வீசப்பட காத்திருக்கிறது. அற்புதமான பந்து, மிகச் சிறப்பான பந்து, விக்கெட்டை வீழ்த்தி இருக்கிறது. அற்புதமான பந்து, டாட் பால். அணியின் எண்ணிக்கை 7 ஓவர்கள் முடிவில் 52, 5 விக்கெட் இழப்பிற்கு. புதிய பந்து வீச்சாளர் அஜய் அவர்கள் தனது முதல் பந்தை வீசுகிறார். ஒரு ரன்னை பெறும் வாய்ப்பு, ரன் அவுட்டிற்கான வாய்ப்பு, ரன் அவுட் செய்யப்பட்டிருக்கிறது. 6 விக்கெட்டுகளை இழந்து ஸ்பார்டன்ஸ் அணி தடுமாறி இருக்கிறது. 52 ரன்களுக்கு 6 விக்கெட் இழப்பு. ஆறு ரன்கள். அற்புதமாக வீசப்பட பந்து விக்கெட்டை வீழ்த்தி இருக்கிறது. தனது அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்திருக்கிறது ஸ்பார்டன்ஸ் அணி 58 ரன்னுக்குள்ளாக. மிகச் சிறப்பான வெற்றியை இன்றைய நாளின் இறுதிப் போட்டியில் பெற்றிருக்கிறார்கள்.